திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகைகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். வடகொரியா ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ஏன்னா வடகொரியா சார்ந்து நிறைய சீரீஸை பப்ளிஷ் பண்ணது நம்ம தான். அவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோம். இவரை பற்றியும் அவரோட ஃபேமிலியை பற்றியும் அவ்வளோ பார்த்துருக்கோம். வடகொரியா சார்ந்த நிறைய பழக்க வழக்கங்கள் விசித்திரமானது அதை பற்றியும் பேசியிருக்கோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு அப்டேட்டுங்க. அதாவது ஒரு நாடு ஒத்துக்காத அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் அணு ஆயுதங்களை உருவாக்குறோம், நாங்கள் அணு ஆயுதங்களை சோதனை பண்ணுறோன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒத்துக்காத இந்த காலகட்டத்தில் இந்த அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறது சார்ந்து அந்த சைட் இருக்குல்ல, அது ஒரு கண்ட்ரி வெளியே ஓப்பனாக பப்ளிஷ் பண்ணுதுன்னா எவ்வளோ தைரியம் இருக்கும். அந்த வேலையை இப்போ பார்த்துருக்கிறது தான் நார்த் கொரியா, வடகொரியா. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற மக்களே. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டுறேன். சமீபத்தில் வடகொரியாவில் வரலாறு காணாத வெள்ளம், மிகப்பெரிய வெள்ளம். ஆக்சுவலாக அங்கே வரலாறு காணாத மழைப்பொழிவு பதிவாகவே தான் இந்த ஃப்ளட்டை பார்த்துருந்தோம். அங்கே ஏற்கனவே மக்கள் தொகை கம்மி. ஆனால் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க தெரியுமா? இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்டில் கிட்டத்தட்ட 4000 பேருக்கு மேலே உயிரிழந்தாங்க. இதில் என்ன ஹைலைட்னா, பல விஷயங்களுக்கும் டைரெக்டாக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண மாட்டார். யார்? கிம் ஜாங் உன், அந்த நாட்டோட அதிபர். அப்பேற்பட்ட கிம் ஜாங் உன், சர்வாதிகாரியாக பார்க்கப்பட்டு இருக்க கிம் ஜாங் உன் டைரெக்டாக ஃபீல்டுக்கு வந்தாருங்க. வந்து அவருக்கு உயிருக்கு ஆபத்து அது இதுன்னு பல பேர் எச்சரிக்கை முன் வச்சாங்க. ஆனால் அதை வரலாம் கேட்கவே இல்லை. என் மக்கள் கஷ்டப்படுறாங்க, நான் நேரில் வந்து பார்க்கணுன்ட்டு தலைவன் போட்டில் உட்காந்துட்டு ஃபுல்லாக ரவுண்ட்ஸுங்க. வடகொரியாவில் எங்கெங்கெல்லாம் ஃப்ளட்டு வந்துச்சோ எல்லா இடங்களையும் ரவுண்ட்ஸை முடிச்சுட்டு அவர் மைண்டில் ஒன்று ஓடிட்டே இருந்திருக்கு. இயற்கையாக மழை பெய்யும், வெள்ளம் வரும், சரி அதெல்லாம் ரைட்டு. ஆனால் இந்த முறை கொஞ்சம் அதிகம், அதுவும் புரியுது. ஆனால் 4000 பேர் வரைக்கும் உயிரிழக்கிறதுலாம் சரியாக தெரியலையே அப்படின்ட்டு இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்குல்ல, அதிகாரிகள் பண்ண வேண்டிய வேலை அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்கன்னு ஃபுல்லாக பார்த்துருக்காருங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. கடைசியில் அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிடுச்சு இங்கே ஒழுங்காக பண்ணலை, அலட்சியம் காமிச்சிருக்காங்க அஃபிஷியல்ஸ்னு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதை அப்படியே கட் பண்ணி நம்ம நாட்டுக்கு வாங்க. இங்கே இது போல் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த அதிகாரிகளை அதிகபட்சம் சஸ்பெண்டு, இல்லை அதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபரு, இவ்வளோ தானே. என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? ஒருத்தர் 2 பேர் இல்லை, 30 அஃபிஷியல்ஸ் அப்படியே தேடி பிடிச்சி எடுத்திருக்காங்க. நீங்கள் 30 பேர் வேலையை ஒழுங்காக செய்யலை, நீங்கள் ப்ராப்பராக சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை பண்ணியிருந்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் உயிரிழந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் உயிரிழந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு 30 பேரையும் கொள்றதுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாருங்க. ஒரே நேரத்தில் ஒரு மரண தண்டனை நம்ம பெருசாக பார்ப்போம். ஆனால் அங்கே பார்த்தீங்களா ஏதோ சீசனை டிக்கெட் கொடுக்குற மாதிரி வர்ற எல்லாருக்குமே இந்த தண்டனை தான். உதவ வடகொரியாவில் கிம் ஜாங் உன் இருக்கார்ல, அவர் சின்ன தண்டனைகளை யோசிக்கவே மாட்டாருங்க. ஒரு சின்ன தப்பை ஒருத்தர் பண்ணாலும், ஆனால் அவர் அரசு அதிகாரியாக இருந்தாருன்னா முடிஞ்சு போயிடுச்சு. அவருக்கு ஒன்று வாழ்நாள் சிறை, அப்படி இல்லையா ஈஸியாக முடிச்சு விட்டு போயிடுன்னு சொல்லுவாங்க. எக்ஸிக்யூஷன் தான். அப்படி தான் இந்த 30 அஃபிஷியல்ஸையும் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருக்காரு. உயிர் எடுத்தாச்சு இந்த 30 பேருக்கும். ஆக்சுவலாக ஒரு ஹாலிவுட் மூவி த டிக்டேட்டர்னு சொல்லிட்டு, அந்த படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அதில் கிம் ஜாங் உன் கூட வச்சவங்க விமர்சிச்சிருப்பாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதில் அந்த அலாடின்ற கேரக்டரை ஒரு சர்வாதிகாரியாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு சின்ன தப்பு தான் பண்ணியிருப்பாங்க, அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த எல்லாரையும் இப்படி காட்டுவாருங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு ரிவீல் பண்ணுவாங்க, அவர் யாரெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண சொன்னாரோ அவங்களாம் எக்ஸிக்யூட்டே பண்ணப்படலை, எல்லாரும் அங்கங்கே தப்பிச்சு போயிருப்பாங்க, சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த படத்துக்கு ஓகே. ஆனால் வடகொரியா பொறுத்த வரைக்கும் இந்த மனுஷன் ஒருத்தரை கை காட்டி முடிச்சு விடுங்கன்னு சொன்னால் முடிச்சிருவாங்க, மறு பேச்சே கிடையாது. இதனால தான் இவரே டிக்டேட்டர்னு இப்போ வரைக்கும் கருதுறாங்க. அதனால தான் அந்த படத்துக்கு பேரும் டிக்டேட்டர்னு வச்சுருந்தாங்க. அந்த படத்தில் இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் இருக்காங்களே, அமெரிக்காவுக்கு பிடிக்காதவங்க, அவங்களெல்லாம் பயங்கரமாக சித்தரித்து வச்சுருப்பாங்க, ஒரு மாதிரி ரொம்ப காமெடியாக சித்தரித்து வச்சுருப்பாங்க. அந்த படம் அந்த டைமில் பயங்கரமாக சர்ச்சைக்கு பேர் போன படமாக மாறிச்சு. அர்னால்டு வச்சுல ஒரு சீன் வருங்க, அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. சரி ஓகே விடுங்க, டைம் இருந்தால் அந்த படத்தை பாருங்கள். ஓகே, இப்படி நடந்த விஷயந்தான் வடகொரியாவில். வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட மக்கள் காப்பாற்ற தவறுன நீங்கள் எல்லாம் சாவுங்க அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட கிம் ஜாங் உன் இருக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோ வெளியே வந்திருக்கீங்க. இப்போது நீங்கள் பார்க்குறது ஏதோ ஃபென்ஸு கிடையாது, வயல்வெளியில் போடப்பட்டிருக்க ஃபென்ஸு கிடையாது. இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அணு ஆயுதம் இருக்குல்ல, நியூக்ளியர், இதை உருவாக்கணும் அப்படின்னா யுரேனியம் ரொம்ப மஸ்ட்டு. கோட் படத்துலேயே பார்த்துருப்பீங்களே, ஒரு ரெஃபரன்ஸ் காட்டுவாங்க பாருங்கள், யுரேனியம் சார்ந்த அணு ஆயுதம் அதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஏற்படுதான் இந்த விஷயம். சினிமா படத்தோடு சொன்னவங்க ஈஸியாக புரிதல் ஏற்படுன்றதால சொல்லியிருந்தேன், அவ்வளோதான்.
இந்த யுரேனியத்தை என்ரிச் பண்ணுவாங்க. செறிவூட்டப்பட்ட யுரேனியம்னு டேர்ம் வரும் தமிழில். இதுக்கான சைட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஃபோட்டோவை வேறு யாரும் வெளியிடலை, வடகொரிய ஊடகங்களே வெளியிடப்பட்டிருக்கு. அது என்ன அப்புறம் வடகொரிய ஊடகம் தனியாராக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் தான் எல்லாமே ப்ரைவேட்டான சேனல்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நார்த் கொரியா பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சொல்கிறது தான் நியூஸு. இதை போடுன்னா போடணும், அதை போடாதனா போடக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா ஸ்டேட் ரன் சேனல்னு சொல்லுவாங்க இவங்களெல்லாம். அரசே இயக்கிட்டு இருக்கோம் அந்த சேனல்ஸை. அப்பேற்பட்ட சேனல்ஸில் வெளியாக இருக்க ஃபோட்டோஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. எந்த அளவுக்கு தைரியம் இருந்தால் அதை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? ஏன்னா அமெரிக்கா ஏற்கனவே காரணம் தேடிக்கிட்டு இருக்கு, அவனை எதுலையாச்சும் நார்த் கொரியா மாட்டணும், இதுக்கப்புறம் எல்லா நாடுகளும் திருப்பி விட்டணும், அதுக்கு எதிர்தான் சொல்லிட்டு. அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் கூட கிம் ஜாங் உன்னே இன்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஃபோட்டோவை வெளியிட்டிருக்காங்க. இது என்ன பிரமாதம்? அடுத்து இந்த ஃபோட்டோ வேறு, த வெப்பன்ஸ் கிரேட் ஃபியூயல் ஃபார் இட்ஸ் நியூக்ளியர் பாம்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அணு ஆயுதங்கள் இருக்குல்ல, இதுக்கான எரிபொருளாகவே இந்த யுரேனியம் இது போல விஷயங்களை தான் பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட இந்த சைட்டில் அவர் இன்னும் ஆழமாக இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாதிரி தான் இந்த ஃபோட்டோங்க. இதுக்கப்புறம் வடகொரியாவிலேயே மறுக்க முடியாது, எங்ககிட்ட அணு ஆயுதம் இல்லை, நாங்கள் தயாரிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டுலாம் ஓப்பனாக ரிவீல் பண்ணிட்டாங்க. எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது ஒவ்வொரு ஃபோட்டோஸும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நார்த் கொரியா இந்த காட்சிகளை வெளி உலகத்துக்கு காட்டினதே கிடையாது, ஆனால் இப்போ காமிச்சிருக்காங்க. இதனால் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஏற்கனவே ரஷ்யா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கண்ணில் விரல விட ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரான் வேறு இஸ்ரேல் மேலே எப்போ கை வைக்க போகிறான்னு பயத்தை விதைச்சிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் நார்த் கொரியாவும் அது பங்குக்கு ஒரு வேலையை பார்த்து விட்டுருச்சு. ஆக்சுவலாக இந்த நியூக்ளியர் இருக்குல்ல, இது வடகொரியாக்குள்ளே வந்ததே ஒரு பெரிய ஸ்டோரிங்க. அதை பற்றி இப்போ தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி மெட்டடேட்டா இருக்குல்ல, அது தெளிவாக புரிய வரும். 1950 ஆரம்பித்து 1953 வரைக்கும் கொரியன் வார் நடந்துச்சு. இப்போ நம்ம சவுத் கொரியா நார்த் கொரியான்னு பிரித்து பார்க்குறோம்ல, சவுத் கொரியா முழுக்க முழுக்க அமெரிக்கா ஆதரவு, நார்த் கொரியா முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறது. அப்போ ஏற்பட்ட இந்த கொரியன் வார் இருக்குல்ல, இது முடிஞ்ச பிற்பாடு தான் நார்த் கொரியாவுக்கு ஒரு புரிதல் கிடச்சிது. ஓகே, நம்மக்கிட்டே அமெரிக்கா கிட்ட இருக்க மாதிரி அணு ஆயுதம் இருக்கணும் போல இருக்கு. ஏன்னா அணு ஆயுதம் இருந்தால் தான் நேஷ்னல் ப்ரெஸ்டீஜஸாக பார்க்கப்படும் போல இருக்குது, மிகப்பெரிய கௌரவமாக பார்க்கப்படும் போல இருக்குது. கண்ட்ரியோட பவர் இருக்குல்ல, இதை பறைசாற்றுவதற்கான ஒரு ப்ரூஃபாக இருக்கும் போல இருக்குது. ஏன்னா அமெரிக்கா அதை வச்சுன்னா பல நாடுகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, நம்மக்கிட்டே இருந்தால் என்ன அப்படின்னு நார்த் கொரியா யோசிக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த அணு ஆயுதம் சார்ந்த அவசியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களா, யார்கிட்ட போய் அவங்க நிற்க முடியும்? கொள்கை ரீதியாக பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட தான் போய் நிற்க முடியும். ஆனால் ரஷ்யா அந்த டைமில் சோவியத் யூனியன் இருக்குல்ல, அதுக்குள்ளே இருந்துச்சுங்க. அதுலேருந்து ஒரு 15க்கும் மேற்பட்ட நாடுகளில் ரஷ்யாவை ஒன்று. இப்போ தான் எல்லாம் அங்கங்கே பிரிஞ்சு கிடக்கு, ரஷ்யா யுக்ரைன்லாம். ஓகேவா? இந்த சோவியத் யூனியன் கிட்ட வடகொரியா உதவி கேட்குது. சோவியத் யூனியனும் வடகொரியாவுக்குள்ளே 3 அணு உலைகளை ஏற்பாடு பண்ணி தராங்க. இப்படி தான் முறையாக நியூக்ளியர்ன்ற விஷயம் ரியாக்டர் ஃபார்மெட்டில் வடகொரியாவுக்குள்ளே வந்து நின்றுச்சு. எவ்வளோ? 3 ரியாக்டர்ஸ். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான ப்ராஜெக்ட்டு. எப்படி சோவியத் யூனியன் இப்படி வடகொரியாவுக்கு இப்பேற்பட்ட ஆயுதம் தயாரிக்க உதவலான்னு மேற்குலக நாடுகள் குற்றச்சாட்டை முன் வச்சது. ஆனால் வடகொரியா என்ன சொல்லிடுச்சு, எங்கள் ஆயுதத்துக்காக நாங்கள் கொண்டு வரல, எங்கள் நாட்டில் மின் உற்பத்தி அதிகமாக தேவைப்படுது, அதுக்காக தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்போ மழுப்பினாங்க. ஏன்னா இப்போ இருக்க வடகொரியாவோட அந்த போல்ட்னஸ் இருக்குல்ல, அது அப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். வடகொரியா இந்த அணு ஆயுதம் உருவாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு சில நாடுகள் உதவி இருக்கிறதா இது வரைக்கும் இந்த வெஸ்டர்ன் மீடியாலாம் இந்த நாடுகளோட பெயர்களை லிஸ்ட் பண்ணுறாங்க. எகிப்து, ஈரான், பாகிஸ்தான், சிரியா, ஐக்கிய அரபு அமீரகம், இந்த எமிரேட்ஸை உள்ளே கொண்டு வராங்க. வியட்நாம், ஏமன், லிபியா, நைஜீரியா, இது எல்லா நாடுகளை காட்டிலும் அதிகப்படியான உதவியை வடகொரியாவுக்கு பண்ணதான் ரஷ்யா கருதப்பட்டு இருக்கு. 3 தலைமுறையாக ஒரு போட்டிங்க இந்த ஃபேமிலிக்குள்ளே. அதாவது நான் அதிகமாக மிசைல் டெஸ்ட்டை பண்ணுறேன்னா இல்லை நீ பண்ணுறியான்ற மாதிரி. இதில் கிம் ஜாங் உன்னோட தாத்தா இருக்கார்ல, கிம் இல் சங்கு, அவர் காலத்தில் மட்டுமே 15 முறை மிசைல் சோதனைகளை பண்ணியிருக்காப்புல, ஏவுகணை சோதனைகளை. இதுக்கப்புறம் கிம் ஜாங் உன்னோட அப்பாவான கிம் ஜாங் இல்லு, இவர் 16 முறை பண்ணியிருக்காரு. ஸோ தாத்தாவை விட அப்பா 1 முறை இந்த சோதனை எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காப்புல. இந்த 2 தலைமுறையை தாண்டி 3வது தலைமுறையாக பையன் கிம் ஜாங் உன்னு 170 முறைங்க இது வரைக்கும் மட்டுமே. தாத்தா பண்ண டெஸ்ட்டும் அப்பா பண்ண டெஸ்ட்டும் பாருங்கள், இவங்க 2 பேரை சேர்த்து வச்சு பல மடங்காக மேலே போனாலும் கிம் ஜாங் உன் லெவலுக்கு வராது போல இருக்குது. அப்படி பண்ணி வச்சுருக்காரு ஏவுகணைகள் சோதனையை. இதெல்லாம் பண்ணால் உலக நாடுகள்லாம் வடகொரியாவை வில்லனாக பார்க்காம வேறு என்னவா பார்க்கும். ஐசிபிஎம்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ். ஆக்சுவலாக கண்டம் விட்டு இன்னொரு கண்டத்தில் அவங்கள அடிக்க முடியும், அவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட மிசைல் ட்ராவல் பண்ணும். அதை தான் இந்த ஐசிபிஎம்னு சொல்லுவாங்க. இந்த ஐசிபிஎம் வகையிலான மிசைல்ஸும் வடகொரியா கிட்ட இருக்குது. யாரை அடிக்கிறதுக்காக அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கான்னு நினைக்கிறீங்க? சாட்சாத் அமெரிக்கா. எப்பயாவது நம்மளுக்கு குடைச்சல் அதிகமாகுதுன்னா அமெரிக்காவை பதம் பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு மிசைலை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பல்லாயிரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க அமெரிக்காவுக்கும் நார்த் கொரியாவுக்கு இடையில்.
ஆனால் இவங்க நார்த் கொரியாவில் இருந்தபடியே ஒரே ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணால் போதும் அமெரிக்காவை காலி பண்ண முடியும் தான் இதை ரெடி பண்ணி தயாராக வச்சுக்கிட்டு இருக்காங்க வடகொரியா. இதே அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, அமெரிக்காவோட நட்பு நாடுகள் இருக்குல்ல, வடகொரியாவை எதிர்த்துக்கிட்டு இருக்க நாடுகள், அந்த நாடுகள் சார்ந்தும் இவங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, அதாவது வடகொரியாவால் எந்த அளவுக்கு அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியும் பார்த்தீங்கன்னா 90 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் வரைக்கும் உருவாக்க முடியும். இப்போ வெளியாக இருக்க தகவல் படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வடகொரியா கிட்ட 50 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் வரைக்கும் அசம்பிளே பண்ணி முடிச்சிட்டாங்களாம் இப்போ வரைக்கும். ஆக்சுவலாக வர 2030 வருஷத்துக்குள்ள 166 வார்ஹெட்ஸா இது இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா அமெரிக்காவை சேர்ந்த திங்க் டேங்க் இப்போ சொல்லப்பட்டிருங்க. அவங்க தரப்புல இருந்து இவ்வளோ அணு ஆயுதங்களை உருவாக்கணும் அப்படின்னா யுரேனியமாக இருக்கட்டும், புளூட்டோனியமாக இருக்கட்டும், மேண்டிட்ரியில் அதையும் கைவசம் வச்சிருக்காங்களாம். இல்லை இன்னொரு ஹைலைட் என்னன்னா, நாம் எதுக்காக யுரேனியத்தை வெளிநாடுகள் கிட்ட இருந்து அதிகமாக கோரிக்கிட்டு இருக்கணும், நாமளே மைனை கிரியேட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சொந்தமாக யுரேனியம் எடுக்கிறதுக்கான மைன்ஸ் இருக்குல்ல, அதையும் ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் நார்த் கொரியாவில். இந்த யுரேனியம் புளூட்டோனியம் இது சார்ந்த சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை சுற்றிலும் கன்னி வெடிகளை புதைச்சி வச்சுருக்காங்களாம். அந்த இடத்துல ஆக்சுவலாக இது போல் வெப்பன்ஸை கொண்டு போகக்கூடாது, ஏன்னா சர்வதேச அணுசக்தி முகமை இருக்குல்ல, அவங்களே கொந்தளிப்பாங்க. ஏப்பா நீங்கள் பாதுகாப்பு கூட இந்த நியூக்ளியர் இருக்க இடத்துக்கு பக்கத்தில் வேறு ஆயுதத்தை பிளேஸ் பண்ணாதீங்க, நாளை பின்ன எதனா வெடிச்சதுன்னா அணுக்கதிர்வீச்சு ஏற்படும், பல தலைமுறையை பாதிக்கும், பல நாடுகளுக்கு பரவும்னு அச்சுறுத்திட்டு இருக்காங்க. ஆனால் நார்த் கொரியாவில் எதுவுமே கண்டுக்கல. கண்ணுமிடி எதுக்காக போச்சிருக்காங்கன்னா, நாளை பின்ன நம்மளை தாண்டி ஒரு பவர் நம்மளோட வளத்தை எடுக்க வராங்க அப்படின்னா எல்லாம் சேர்ந்து மண்ணோடு மண்ணாக போட்டோம் அப்படின்றதுக்காக இந்த கண்ணி வெடிகள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிக முக்கியமான ஒரு சைட்டுங்க, நார்த் கொரியாவோட சைட்டு. இதை புங்கிரி நியூக்ளியர் டெஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க. இந்த அணு ஆயுத சோதனைகள் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே தான் பண்ணுறாங்க. இது என்ன பியூட்டினா, வடகொரியாவோட நார்த் ஈஸ்ட் பகுதியில் இருக்க மலைகள் நிறைஞ்ச பகுதி தான் இந்த பகுதி. இது சைனாவோட பார்டர் இருக்குல்ல, அங்கேருந்து கரெக்டாக 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க பகுதிங்க. இங்கே தான் எல்லா விதமான அணு ஆயுத சோதனைகளையும் நார்த் கொரியா இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 6 முறை அவங்க இது போல் அணு ஆயுத சோதனை பண்ணதான் இது வரைக்கும் ரெக்கார்டில் இருக்குது. 2006, 2009, 2013, 2016 ஜான்வரி, 2016 செப்டம்பரு, 2017 செப்டம்பர், இப்படி 6 முறை அவங்க பண்ணியிருக்காங்களாம். வெளியே தெரிஞ்சது வரைக்கும், தெரியாமல் எத்தனையோ. இந்த வடகொரியா தொடர்ந்து இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குல்ல, இதை சோதனை பண்ணிட்டு இருக்கிறது, அப்புறம் பேலிஸ்டிக் மிசைல்ஸை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாம் உலக நாடுகளுக்கு தலைவலியாக மாறவே அடிக்கடி ஐக்கிய நாடுகள் சபை கிட்ட எல்லா பஞ்சாயத்துக்கு போய் நின்னாங்க. ஐக்கிய நாடுகள் சபையும் நிறைய ரெசல்யூஷன்ஸை பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. யாருக்கு எதிராக? வடகொரியாவுக்கு எதிராக. இதெல்லாம் தடை பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ஐநா பொது சபையில் இதெல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லை. ஐநா பாதுகாப்பு சபை இருக்குல்ல, யுஎன்எஸ்சி, யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில், அங்கே போய் பேசி அங்கே தீர்மானம் நிறைவேற்றப்படணும். ஆனால் இது வரைக்கும் வடகொரியாவுக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றம் கேட்டிங்கன்னா கிடையாது. அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு. ஏன்னா வடகொரியாவை அங்கே காத்துக்கிட்டு இருக்கிறது ரஷ்யாவும் சைனாவும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐநா பாதுகாப்பு சபையில் 5 நாடுகள் கிட்ட மட்டும்தான் வீட்டோ பவர் இருக்குது. வீட்டோ பவர்னால் ஒன்றும் இல்லைங்க, தீர்மானம் யாராவது கொண்டு வந்துருவாங்க, அந்த தீர்மானத்தையே கில் பண்ணுருவாங்க, அதான் வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க. அது 5 நாடுகளுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரு பவர் இருக்கிற வடகொரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற 2 நாடுகள் தான், ஒன்று ரஷ்யாவும் இன்னொன்று சைனாவும். ஸோ எத்தனை தீர்மானங்களை கொண்டு வந்தாலும் வடகொரியாவுக்கு எதிராக இவங்க 2 பேர் சேர்ந்து கில் பண்ணி விட்டாங்க. அதனால் இது வரைக்கும் வடகொரியாவுக்கு எதிராக எதுவுமே பேச தான் முடியுதே தவிர செயல்படுத்த முடியல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸால். மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்கு நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், ஃபோட்டோ வெளிவரத்துக்கு என்னப்பா காரணம் இந்த நேரத்தில் கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை மக்களே, பகிரங்க மிரட்டல், அவ்வளோதான். நாளை பின்ன வடகொரியாவுக்கு எதிராக ஒரு நாடு சின்னதாக செயல்பட ஆரம்பித்தாலும் எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது, நாங்கள் யோசிச்சுலாம் இருக்க மாட்டோம், உடனடியாக லான்ச் பண்ணி விட்டுருவோம். அது சவுத் கொரியாவோ இல்லைனா அமெரிக்காவோ ஜப்பானோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற நிலைப்பாடை இப்போ அவங்க போல்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் பெருசாக போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் யுக்ரைன் ரஷ்யா கிரைசிஸ் ஆரம்பிச்சதில் அது இன்னும் நிற்கல, அதுவும் பெருசாக போயிட்டுருக்கு. 3ஆவதாக வடகொரியா ஒரு பஞ்சாயத்தை இழுத்து விடாமல் இருக்கணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.